ஹதீஸ். ஒரு சஹாபி ஜுலபீப் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க முகத்தில் ரெட் கலரில் இந்த வெள்ளை தழும்பு வருதுல, அதே மாதிரி சிகப்பு கலரில் தழும்பு இருந்தது. அதே மாதிரி அவர் அழகில்லாமல் இருப்பார். அவங்க அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு சஹாபி தான். அப்போ அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பெண் கேட்குறாங்க. அவருக்கு யாருமே பெண் கொடுக்கவே இல்லை. அழகா இல்லையே, முகத்தில் வேற இப்படி இருக்குது, யார் கொடுப்பாங்க? யாருமே கொடுக்கவில்லை. அப்போ கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கேட்டு அனுப்புகிறாங்க. அப்போ அவருடைய அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் ஒத்துக்கை இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கை இல்லை. கடைசியில் இதை அந்த பெண்மணி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போகிறாங்க, போயிட்டு பெண் கேட்குறாங்க. பெண் கேட்டவுடனே அப்பவும் அந்த தாய் தந்தையர் ஒத்துக்கை இல்லை, அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் ஒத்துக்கை இல்லை. அப்போ அந்த பெண் உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, யார் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வினுடைய தூதர் பெண் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி திருமணம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போரில் அந்த சஹாபி, அந்த ஜுலபீப்ங்கிற சஹாபி 7 பேரை கொலை செய்கிறாங்க. 7 எதிரிகளை கொலை செய்து விட்டு கொல்லப்படுறாங்க. அப்போ எல்லாரும் எல்லா சஹாபாக்களையும் தேடுறாங்க. இந்த ஜுலபீபை மட்டும் எல்லாருமே மறந்துடுறாங்க. யாருக்குமே ஞாபகம் இல்லை, சாதாரண சஹாபி தானே, மறந்துடுறாங்க. அப்போது நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிஞ்ச பிறகு சொல்கிறாங்க, நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜுலபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போய் தேடுறாங்க. அவர் அந்த ஈட்டியாலும் வாளாலும் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு ஷஹீதாகி கிடைக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகாக தூக்கி அப்படி கபரில் வச்சு அடக்கம் பண்ணுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு செயல்பட்டார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றார்கள். ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்களாக திகழ்ந்தார்கள். எல்லா நேரத்திலும் தங்களுடைய அந்த தோழர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் எப்போதுமே உறுதி செய்து கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபியை பின்பற்றாமல் நாம் யாரை நம்முடைய ஆதர்சன புருஷர்களாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா? எப்படிப்பட்ட ஒரு நபி, எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் உள்ளவர்கள், எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி, மிகச்சிறந்த முன்மாதிரின்னு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். பல இடங்களில் குர்ஆனில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சர்டிஃபிகேட் கொடுக்குறான்.